சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது சூர்யா 45 இந்த திரைப்படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக படத்தோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்னு அந்த ஒரு போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி வெளியாகியிருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சூர்யா 45 வெளியே போயிருக்காங்க. ஸோ இதை அஃபிஷியலாக உறுதிப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி அஃபிஷியலாக சினிமோட்டோகிராஃபருக்கான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் படத்தோட இயக்குனர் அதுக்கப்புறமா சூர்யா அவர்களோட பெயர் மட்டும்தான் இருந்தது. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பெயர் இல்லை. இதுக்கான காரணத்தை பற்றி விசாரிக்கும் போது தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி கிடைத்தது. அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழில் மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவிலே மொத்தமாக 20 படங்கள் மேலே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் தன்னால் கமிட் ஆகி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் இப்போ ஜிவி பிரகாஷ் அனிருத் கிட்ட பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேபி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வார இறுதிக்குள் வெளிவர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சூர்யா 45 திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமா, அப்படி இல்லைனா ஜிவி பிரகாஷ் அனிருத் இவங்க 2 பேர்த்தில் யார் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில்